அடிபோமாறா நீ இந்த ஊரை காக்குற குளமாறா எல்லோருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இத கேக்குதடி இந்த பூந்தோப்பு பாடலை பாராட்டி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் அவர்கள் எனக்கு 50 ரூபாய் விசித்த அண்ணா அவர்களுக்கு எங்களை தாய்ச்சி சார்பாக நன்றி நன்றி. Yeah.
பக்கா மேல வாயை திறந்து அடிக்கிறாங்க. வாயை திறந்தா வாயை திறந்து நாங்க அடிக்கிறாங்கன்னு. வாயை திறந்தா நீங்க அடிச்சுட்டே ஆகணும். வாயை திறந்து போட போற. ஆமா. ஆடுறது நாங்க அடிப்போம்ல. அப்ப நான் வாயை திறந்து நீங்க அடிப்பீங்க. நான் எப்ப வாயை திறந்தாலும் அடிப்பீங்களா? அதுல கெட்டிக்கிறேன் இல்ல. நான் கொட்டாயில வாயை திறந்தா அப்படியே அடிப்பீங்க. இப்படியே அடிக்கிறது மண்டையை மாறி பஸ் முளைக்காம போடுவாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா அருமையான கூட்டம். சிறந்த முறையில் அன்பு சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த இந்த அருமை தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரர் அனைவருக்கும், வருங்கால வாழ்க்கைகளுக்கும், எதிர்கால இளம் சின்னங்களுக்கும், காலையில் காசு சென்று மாலையில் வீடு நின்று இந்த மண்ணையெல்லாம் முன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், இந்த நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தார்களுக்கும், ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கும், எங்களும் சார்பாகவும் மற்றும் எங்களை எல்லாம் இந்த தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் உள்நாடு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளுக்காக அறிமுகப்படுத்திய அருமையான நம்பர் 1 யூடியூப் சேனல் ஒத்தக்கடை மாணவர்கள் கண்டெடுத்த ட்ரிபிள் கண்ணா அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்ப சார்பாக நன்றி நன்றியுள்ள வணக்கத்தை நெஞ்சால் தெரியப்படுத்திக் கொண்டு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பொம்பளை பிள்ளை வர்றப்பதான் விசில் அடிக்கணும், ஆம்பளை வர்றப்ப அடிக்கப்படாது. அதனால நல்ல முறையில் அருமையான கூட்டம். ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்காக கிராமத்துல சாரவும் அருமையான மண்டல பூஜையை முன்னிட்டு நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. இதுல யார் எந்திரிச்சு போயிடாதீங்க. நீங்க சாமி கும்பிட்டது வீண் போகாம இருக்கணும்னா பணியே கொட்டினாலும் சரிக்க விடிய விடிய ஒரு 9 நாள் எந்திரிச்சு போகக்கூடாது. போனீங்க வெள்ளி செவ்வாய்க்கு புருஷன் கிட்ட அடி வருவீங்க, ஒரு 9 போகக்கூடாது. விடிய விடிய உட்காருங்க. புருஷன் வழக்கு போடுறதுக்கு எப்படி சாமியை கும்பிட்டு அதே போல நாடகம் நடக்கணும் தான். கொரோனாக்கு அப்புறம் பிள்ளை எத்தனை ஊர் வருமோ அப்புறம் மாட்டிட்டு முடிக்கிறாப்புல இருக்குது. என்ன பண்றதுக்கு? ஏன் பெண்களை மட்டும் சொல்றீங்கன்னா அவங்க சரியா இருந்தாங்கன்னா வீட்டுல ஆம்பளை கண் மாதிரி இருப்பாப்ல. ஆமாங்க. ஒரு குடும்பம் கோபுரமா உயர்றது யார் கையில இருக்கு? பெண்கள் கையில தான் இருக்கு. ஒருத்தர் கோபம் இருக்கு குப்பைக்கு போறது யார் கையில இருக்கு? அவங்க கையில தான் இருக்கு. நீங்க பார்த்து மனசு வைக்கணும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. உங்க புருஷத்தை கூட ஊம பத்தா குத்தாதீங்க. பாவம் புருஷன் எவ்வளவு அந்த 3 முடிச்ச போட்டுக்கிட்டு முக்கியா தினரியா முண்டை வரவில்ல. என்ன பண்றதுக்கு? கல்யாணம் முடிச்சாதான் ஒரு ஜோடி முடிஞ்சு வர முண்டை எதுக்குறா வெட்டுற? என்ன ரொம்ப குடிச்சிட்டு வந்தாங்க தோத்துல பூர்ணமந்த பொறுப்பு கிடைக்கு. புது மாப்பிள்ளையா அப்படியே இந்த கல்யாணம் முடிக்காதவங்களா சேர்ந்து மீட்டிங் போறப்ப டேய் மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம்டா, எனக்கு கல்யாணம். இந்த கல்யாணம் ஆகாம இருக்கா பார்த்தா அவனை வெறுப்பேத்துறது. எனக்கு கல்யாணம்டா, எனக்கு கல்யாணம் இன்னும் சொல்லிவா அவனதான் கல்யாணம் வைக்கிறாங்க. நானும் அவனோட தோட்டக்கார பையனாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கின்றது. அப்பதான் கல்யாணம் முடிச்சவன் எடுப்பான். வெட்டியா குடிக்கிற விழுதுறதுக்கு முந்தி கெடுத்துறாங்க முண்டைய. என்ன பண்ணுறதுக்கா? அதை அனுபவிக்கிற ஆம்பளைக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்ப ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கல, கார்ல ஒரு ஆளு புதுசா கார் வாங்குறாங்க. ஒரு சின்ன விஷயம், இப்ப புது கார்ல வேகமா புருஷன் இறங்கி காரை திறந்தானா உள்ள இருக்கிற பொண்டாட்டி புது பொண்டாட்டின்னு அர்த்தம். காரை போய் திறந்து விட்டா புதுல இருக்க பொண்டாட்டி புது பொண்டாட்டி. அதே புருஷன் உள்ள உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி போய் காரை திறந்துச்சுன்னா புருஷன் பழைய புருஷன், கார் புது கார். ஏன்? காரு மேல இருக்கிற பாசம் புருஷன் மேல கிடையவே கிடையாது. என்ன பண்ணுறதுக்கு? அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை புருஷனை விளக்க பார்த்த கூட அடிச்சு பிடிச்சுங்க. இவன் ரோசை போட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். ஓடிட்டு வாழ மாட்டேன் போடி சொல்லிட்டு இவன் பாக்குறான். பக்கத்து காட்ட சொல்றான், அடியே என் புருஷன் ஒரு வாரம் ஆகி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். எப்படி உனக்கு இவங்க ஐடியா கொடுக்குறாங்க? பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டு புருஷனை காணவில்லை உடனே தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கடி. சரி சொல்லி இவனும் மறுநாள் பேப்பர்ல போஸ்ட் போட்டுட்டா காணவில்லை. புருஷன் போட்டா போல இவன் போட்டா போட்டிருக்கான். இவன் போய் கேட்கறான் பக்கத்துல, ஏன்டி லூசு காணாம ஒரு புருஷன் தானே ஏன்டி ஓ போட்டா போட்டுருக்கா? அடி நீ வேற, நான் காணாம தெரிஞ்சா என் புருஷன் வீடு சேர்ந்துருவாண்டி. ஏன்னா இவதான் இம்சையே. இவன் ஓடிட்டான்னு அவன் வந்துருவா வீட்டுக்கு தன்னால. இப்படித்தான் நிறைய வீட்டுல இருக்கு. ஆனா பிரச்சனை தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம புருஷனை அடிங்க மிதிங்க ஊமை குத்தா கூட குத்துங்க. புருஷனை மட்டும் எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு விட்டு வெளியே விரட்டாதீங்கத்தா. பாவம், ஆண்கள் ரொம்ப பாவம். எங்க வயிற்று சும்மாவே விடாது உங்களெல்லாம். அதனால பாவத்தை உழைக்கிற மனுஷன், ஓடாம தெரிகிற மனுஷன் நல்லா கறி மீனை ஆக்கி போட்டு தள்ளுங்க. என்ன தண்ணியை போட்டா நோட்டா நம்மாட்டு கேட்பேன் அப்படிங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கேட்டுட்டு போட்டுமே. நம்ம அத்தாக்காரன் கேட்கிறியா? அடுத்த வார்த்தை சிறப்பு கிடைக்கிறேன் கேட்டா மாமியா எதுக்குங்க? ஆத்திர அவசரம் மாமியா உதவணும். மாமியா உதவணும் பேசுறாங்க, மாமியா பேரு உதவணும். அதனால ஏன்னா பலமே சொல்றாங்க, மாமியால கிட்ட மந்த புஞ்ச வளையம் இருக்கு.
ஏய் இந்த வரைக்கும் எந்த புஞ்சை வரையும் எனக்கு தெரியாது. அந்த புஞ்சை ஆ? புஞ்சை புஞ்சை அதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். ஒண்ணும் கிடையாது. நஞ்சை புஞ்சை சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ஏன்னா அதான் நாரதர் வாக்கம் பேசிக்கிடுவா நஞ்சையா புஞ்சையாண்டு. அதனால ஏன்னா ஐயப்ப சுவாமி பக்கத்துல சார்பாக அருமையான நாடகம் நடக்குது. வள்ளி நிர்ம நாடகம். நல்லபடியா அந்த நாடகத்தை சிறப்போடு பாருங்க. ஏன்னா அன்னைக்கு தர்க்கம் அப்படி இருக்கு. பனி விழுதுன்னு சொல்லி யார் எந்திரிச்சு போயிடாதீட்டா உள்ள வாங்க. வர காப்பி வச்சு கூட தரேன் உட்காந்து நாடகத்தை பாருங்க. யாரும் போயிடாதீங்க. என்னை பத்த சீதைகளா உங்களை நம்பித்தேன் நாங்க அவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கோம். முந்தியெல்லாம் பப்புனுக்கார வெளியே வந்தா வெறும் தலையா தெரியும். இப்ப எதனா வந்தாலும் முக்காடாத்தான் தெரியுது. இருக்கட்டும் சவுரி எங்க நல்ல முறையா உட்காந்து நாடகம் மட்டும் பார்த்துனா போதும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் கலப்பில்ல அழகான வளர்த்தினால் வளர்த்து எந்த தண்டி கொட்டையை தட்டுமுங்க. கொட்டையை தட்டுமுங்க. வளர்த்து என்ன சோறை திங்கிறதுக்கு போல யூரியா பொடியா போட்டு நினைக்கல. நல்லா வளர்ந்துருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அடே வளர்த்தியான பிள்ளை நல்லா காலை தூக்கி ஆடும். இந்த மோகன் நீ எப்படா காலத்துக்கு ஆடு பாத்துறான்னு சொல்ல பாத்துக்க புறமண்டு பயிர் காணாம போயிரு. ஏன்னா நீ வந்துருக்குல்ல அழகு குயில் அப்படி கீச்சு கீச்சு கீச்சுங்க கிளி போல. என்ன ரெக்கையை ஒடிச்சுட்டாங்க இந்த வர முடியாது. அப்படியே இருக்கு. ஏடா ஒரே ஒரு விஷயம் என்னத்தா இப்பதான் உங்களுக்கு இடம் கிடைக்குதா ராசாத்தி உட்காருங்க. இப்பதான் சீதைகளா உங்களை தலைக்கு 50 ரூபா தரேன். என்னப்பா உட்காந்து என்ன கிளம்புற மாதிரி தெரியுது. வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு கத்த போறியா? ஆமத்த சீதைகளா உட்காருங்க. எப்படித்த காக்காய் நல்லபடியா நாடகத்தை பாருங்க. ஆமா இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு 2 மாசத்துல ஆண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன அறிவிப்புனா மாமியார் வீட்டுக்கு போறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஆமா நான் போய் ரொம்ப செருப்படி வாங்காத குறையா. நீ எதுக்கு மாமியார் வீட்டுக்கு போற? பொண்ணை கட்சிட்டு வந்தீங்கன்னா அங்கே உனக்கு என்ன வேலை? என்னங்க இப்ப போகல. கல்யாணம் முடிகிறதுக்கு முதலாவது போனேன். அதோட இல்லடிச்ச மாதிரி தீர என்ன மாமியார் வீட்டுக்கு போறீங்கன்னா குழந்தையா வெளியே செட்டப் பண்ணலாம் போறியா? குழந்தையா இல்லையே என் பொண்டாட்டினா கடைசி பிள்ளை. மாமியார் இருக்குல்ல என் மாமியார் என்ன வயிறு நான் போறேன். நீங்க வேற அவன் பேசாதேமா. ஏன்னா பழமொழியே சொல்லி வச்சிருக்காங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காங்க. கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு இருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் கொழுந்தியா விட்டுருங்க. மாமியார் இல்லாத வீட்டுல தலையவே காட்டாதுன்னு இருக்கேன். சத்தியமா சொல்றேன். எனக்கு வயசு எத்தனை ஆகுது தெரியுங்களா? உண்மையை சொல்லும்போது எனக்கு வயசு 25 வயசு ஆகுது. என்ன 10 வருஷமா இருக்கிறேன் சொல்ற? ஏங்க சத்தியமா 25 தாங்க. நீ சொல்லு நீ வாடா. இங்கு சிறந்த முறையில் நமது ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மற்றும் கவுன்சிலர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மற்றும் சிறப்பாக இங்கு பொறுப்பினை ஏற்று கடமை செய்ய வரிய தந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். சேர்வக்காரன்பட்டி மாநகரம் சார்பாகவும் ஐயப்பா பக்தர்கள் சார்பாகவும் இங்கே சிறப்பாக ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இங்கு சேர்வக்காரன்பட்டி மாநகரம் சார்பாகவும் ஐயப்பா பக்தர்கள் சார்பாகவும் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கு சிறந்த முறையில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் 6 மணி மிஸ் கொண்டிருக்கும் அருமை மாமா செய்யாமங்கலம் கண்டெடுத்த KR ராமதாஸ் அவர்களுக்கு கிராம சார்பாகவும் ஐயப்பா பக்தர்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் சிறப்பாக மிருதங்கம் மிஸ் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை ஏனாதி மாணவர் கண்டெடுத்த NR ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் சிறந்த முறையில் இங்கு அருமையாக ஆளுநர் காத்திருக்கும் ஆளுநர் சக்கரவர்த்தி அருமை மாமா
மதுரை ஏர்போர்ட் அருகாமலுக்கும் பரமப்பட்டி கண்டெடுத்த எஸ்எல் தங்கம் அவர்களுக்கு கிராம சார்பாக போனது வருகிறது. மற்றும் சிறப்பாக இங்கு தாளமிசை கொடுக்கும் அருமைப்பா திருப்பூர் மாநகரம் அருகாமலுக்கும் அள்ளி நகரம் கண்டெடுத்த ஏன் ஆதிசரன் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை என்று கோருகிறது. மற்றொரு நாடகத்தை சிறந்த முறையில் நமது ஊருக்கு பெருமை தரக்கூடிய முறையில் அமைத்து கொடுத்த நாடகத்தின் பொன்னான அமைப்பாளர் சிறந்த முறையில் ஆவாரங்குளம் மாவட்டம் கண்டெடுத்த பி சந்திரன் அவர்களுக்கு கிராம சார்பாக ஐயப்ப சார்பாக பொன்னாடை என்று கோருகிறது. இந்த நகைச்சுவை நடிகராக நடிக்கும் சோழமூர்த்தியை சேர்ந்த தங்கராஜ் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் ஐயப்பன் பக்தர்கள் சார்பாக பொன்னாடை எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த சேர்வக்காரன்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் இந்த மண்டல பூஜையை 26 ஆண்டுகள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இங்கு சிறந்த முறையில் இந்த மின்னொலி அலங்காரத்துக்கு கரண்ட் ஏற்பாடு செய்த இபி வயர்மீன் அண்ணா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இபி வயர்மீன் அண்ணா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கிறார். அண்ணா நீதானா? நீதானாப்பா? ஒண்ணுக்கு இருக்க போறியா? படக்கு நின்றுக்கிறிய இபி சார்பாக நம்ம ஊரை சேர்ந்த அழகு எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம். இங்கு சிறந்த முறையில் அருமையாக நமது ஊரை மின்னொலியில் பெருமைப்படுத்தி சிறந்த முறையில் நமது ஊருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அருமையாக அமைந்துள்ள சிறந்த முதல் என எந்த இடத்துல நம்பர் 1 இருக்கக்கூடிய திருப்பதி ஆடியோஸ் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கு கிராம சார்பாக ஐயப்ப பக்த சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை வாங்குற அளவுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசம். உட்காருங்க. வாங்கப்பா, வர்றதுக்கெல்லாம் ஜகட்ட பார்த்தா அப்படி. ஹலோ, இபியில வேலைவாய்ப்பு நம்ம ஊரை சேர்ந்த அழகு எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம். என் ஜாமி அழகு இங்க பாருக்க ராசா ஆடி அரப்பை மோதிரம் போடுற அப்படி ஜாமி வந்துருப்ப. அதான் வாங்கப்ப வாங்கப்ப அந்த மசையோட போய் ஜாமி போய் விடலையா? இங்கு சிறப்பான முறையில் காவல் பொறுப்பினை ஏற்று கடமை செய்வதற்காக வருவதுள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர் எங்கிருந்தாலும் விழா கடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுறார்கள். ஆமத்தூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறோம். அதனால சிறந்த முறை நீ என்ன மிதக்கிறிய வந்திருந்து பார்த்தான் தெரியும். ஜெயிசே சொல்ல பீக்கரை தள்ளி விட்டுறாத. மதுரும் பீக்கரும் ஒரே மணிக்கு இருக்கு. அருமையான முறையில் நமது ஊர் கருப்பசாமி துணை விருதுநகர் மாவட்டம் சேலைக்காரன்பட்டி ஸ்ரீ வீரமணிகண்டன் மண்டல விருத பக்தர்கள் நடத்தும் 26ஆம் ஆண்டு மண்டல பூஜையை முன்னிட்டு சேலைக்காரன்பட்டி கிராமத்தார்கள் சார்பாகவும் மற்றும் ஐயப்ப சார்பாகவும் உங்கள் முன்னால் இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்தனின் காதல் திருமணம் என்று போற்றக்கூடிய தமிழகத்தின் தலைசிறந்த நடிகர்கள் பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நமது கிராமத்தைச் சேர்ந்த பெரியன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடகம் அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பஞ்சாயத்து தலைவர்
திரு விஜயா சின்னமரன் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கப்படுகிறோம். பால்வாடிக்கு இடம் கொடுத்த பெரியனன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடகம் நடிக்குமாறு அன்போடு கேட்கப்படுகிறோம். அடுத்தபடியாக மேலாமத்தூர் பஞ்சாயத்து தலைவர் திரு விஜயா சின்னமரன் அவர்கள் இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கப்படுகிறோம். ஹலோ, நமது கிராமத்திற்கு பால்வாடிக்கு இடம் கொடுத்த திரு பெரியன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை திருப்பி வந்து பெரியன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவப்படுத்தி வருகிறேன். அடுத்தபடியாக பால்வாடியை கட்டி முடித்த திரு பஞ்சாயத்து தலைவர் மேலாமத்தூர் பஞ்சாயத்து தலைவர் திரு விஜயா சின்னமன் அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி கௌரவப்படுத்தி வருகிறோம். சரி, நான் எக்ஸ்ட்ரால உட்காந்து சின்ன பிரச்சனை உட்காரு உட்காரு உட்காரு. இங்கு சிறந்த முறையில் அனைவரும் பொன்னாடை போட்டதற்கு சிறப்பாக பொன்னாடையை அன்பளிப்பாக அளித்த கே வெள்ளையன் ராஜாராணி ஆட்டம் குரவன்குருத்தி ஆட்டம் சேவைக்காரன் பட்டிருக்கோம் ஆபத்தூர் வழி விருதுநகர் போஸ்ட் என்று தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் பொன்னாடை அன்பளிப்பாக அளித்துள்ள கே வெள்ளையன் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுமம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நெஞ்சார்ந்து உருத்தாக்கி கொண்டு கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி நன்றிகின்ற வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ. இந்த நாடகத்தை சிறப்பாக உங்கள் முன்னால் சிறந்த ஒரு வேடத்தில் தாங்கி நடிகை காத்துக் கொண்டிருக்கும் ஹலோ ஹலோ ஹலோ. ஆம்பளை இப்படிதான் பார்க்கறாங்க, பொம்பளை ஆளுக்கு அங்க ஒன்றும் மெடல் கொடுக்கல, முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை. பப்புனுக்கார முகக்கட்டையை பார்த்துட்டு அப்படி பிடிக்கல, அப்படி தூங்குங்க, அப்படி தூங்கிறாதைய. அதனால இங்கு ஐயப்பன் பக்தன் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு ஐயப்பன் பாடலை பாடிவிட்டு கதைப்பணியை தொடர காத்துக் கொண்டிருக்கிறோம். காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, அபிஷேகம்
சிறப்பாக உங்கள் முன்னால் பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணி இத்தனை காலமாக நாரதர் வேடத்தில் தாங்கி நடித்து சிறப்பாக இன்றைய தினம் முருகன் வேடத்திற்கு அப்படியே மாறி உள்ளார். கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய வாட்டி நாரதராகவே பார்த்துட்டு இன்னைக்கு ஆளை தள்ளி முருகனா வர வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட மாதிரி சிறப்பாக நத்த மருத்துவம் ஸ்ரீரங்கம்பட்டி மாணவர் கண்டெடுத்த MC படையப்பா அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் வழியில் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புரியக்கா அப்படி ஆடுவார் வேடுவர். குட்டி கர்ணம் அடிப்பார், கரண்ட் கம்பியில் நடப்பார், பாம்பாட்ட ஆடுவார். என்ன பாம்பு ஏதாவது முடியுமா நகர முடியாத வளர்க்கல அப்படி மலைப்பாம்பு ஆட்டம் ஆடுவார். அப்பேற்பட்ட முறையில் வெளியே வரட்டு பார்த்துக்கலாம். ஆகையால் இந்த நாட்டத்தில் சிறப்பாக உங்களுக்கு முன்னால் ஸ்ரீ வள்ளியாய் அடியை காத்துக் கொண்டிருக்கும் அருமையான முறையில் நவரச நாயகி நவரச தென்றல் முதலை வள்ளாள மாணவர் வந்தெடுத்த கலைமகள் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு மணி ஸ்ரீ வள்ளியாய் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில் முருகனுக்கு வள்ளிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு ஜோரே தின்பேண்டு அன்னதானத்துல கூட சாப்பிடல. எந்திரிச்சு வந்தாப்புல மடங்கி போட்டுட்டு அப்படியா அப்பேற்பட்ட வேடத்தை தாங்கி அடிக்க காத்துக் கொண்டிருக்கிற நவரச நாயகர் மேலூர் மாநகர் மருகாமலுக்கு உடப்பம்பட்டி மாவட்டம் வந்தெடுத்த கார்த்திக் ராஜா அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் நாகரனை கலவரத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நாரதரை பார்த்ததில்லை வந்திருக்க நாரதர் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காப்புல. படிச்ச கையோட கூட்டி விட்டோம், பரிச்செல்லாம் அப்புறம் போய் எழுதிக்கையான்னு சொல்லிட்டு அதனால வரட்டும் தர்க்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பேற்பட்ட மாதிரி சாப்பிட்ட கையோட தீர்த்து வந்துட்டோம். இந்த நாடகத்துக்கு அருமையாக இசையமைத்திருக்கும் இசை கலைஞர் என்ற முறையில் உங்கள் முன்னால் இங்கு அருமையான ஆறுமலை காத்துக் கொண்டிருக்கும் ஆறுமலை சக்கரவர்த்தி நமது கமலி மாணவர் மருதாமருக்கும் செய்யாமங்கலம் மாணவர் கண்டெடுத்த KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் ஆறுமலை பின் பார் ஆதிமுகனே ஆதிமுகளானவனே பாதை வைத்தோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கெடுமையா முகம் பாருமையா இவங்களோட்டம் என்ன சொல்லுமப்பா துணைக்கருத்தி வேணும் தனக்கருத்தி இல்லாமே துணைக்கருத்தி வேணும் என்ன காட்ட வந்தோரோ அவர் பிள்ளையார கூப்பிடுறாரா இல்ல பிள்ளையாரு பிள்ளையாருன்னு கேட்கிறாரா பிள்ளையாரு இருக்கட்டும் பாத்துறேன் ஏதோ ஆறு அருமையான முறையில் பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தாற்ப
அதேதாங்க. எதுக்கு நான் எதை மட்டும் காட்டவே மாட்டேன். ஏற்கனவே 10 நாள் நான் அங்கிட்டு மலங்காட்ட கொடுத்துருந்த மாதிரி திரும்பி வந்திருக்கேன். நானும் மாமாவும் வேலைக்காரங்க போற மாதிரி தப்பிச்சு வந்திருக்கேன். இன்னைக்கு நாடகம் இருக்குன்னு வந்தா, ஏன்னா நானும் மாமா எல்லாம் சேர்ந்து எல்லாரும் டிவியில பார்த்துருப்பீங்க, இல்லம் தேடி கல்வின்ற கலை நிகழ்ச்சியில பங்கேற்று நாங்க போய்கிட்டு இருக்கோம். மாமாவுக்கு பாபநாசம் ஏரியா கொடுத்துருக்காங்க. அரசாங்க ஊழியர்கள் மாமாவுக்கு பாபநாசம் ஏரியா, எனக்கு வந்து கட்டுமாவடி, அதாவது அறந்தாங்க தாண்டி கடல் ஏரியா. இல்லம் தேடி கல்வின்ற நிகழ்ச்சி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? ஆமா, அதே போல அதுல பயணிச்சுட்டு வர்றோம். இன்னைக்கு நாடகம் அம்பு நாடகம்லாம் அங்க இருந்து விட்டு இங்க ஒடியாந்தோம். ஏன்னா ஏன் அதுன்னு கேட்டா, குழந்தைகளுக்கு இந்த கொரோனா காலத்துல கல்வித்திறன் நிறைய மங்கி போயிருக்கு. அதை திருப்பி மீட்டெடுக்கிற வகையில தான் இந்த பயணமே. ஏன்னா சில பேருக்கு நிறைய படிச்சுட்டா மறந்துருச்சுங்க. ஒரு ஸ்கூல்ல கேட்டா திருக்குறள் மொத்தம் எத்தனை வேண்டாம் 1330 சொல்லிருச்சு. அதிகாரத்தான் 133 சொல்லிருச்சு. அதுல 3 பால் இருக்கு. என்னென்ன பால்னு கேட்டான், அறத்துப்பால், பொருத்துப்பால், இன்பத்துப்பால், இதுதான். ஆனா அந்த பிள்ளை தெரியாம பாக்கெட்டு பால், வீட்டு பால் இருந்துச்சு. ஏமா இப்படித்தான் சொல்லி தந்தாங்க டீச்சரு, பிள்ளை மறந்துருச்சுங்கன்றுச்சு. அப்படித்தான் இதனாலதான் பிள்ளைகளுக்கு பிள்ளை அந்த கல்வியை ஊட்டு விடுறத நாங்க பிள்ளை மீட்டு போயிருக்கோம். இப்போதைக்கு அரசாங்க ஊழியர்கள் சம்பளத்தை விளங்கிற 100 இருக்கட்டும். அருமையான ஒரு சிறப்பாக இங்கு ஆழ்மனை இசை காத்துக் கொண்டிருக்கும் ஆழ்மனை சக்கரவர்த்தி அறிவு மாமா பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் பரம்பப்பட்டி கண்டெடுத்த தங்கம் அவர்கள் உங்கள் முன்னால் ஆழ்மன் என்று செயல்படும். பதத்தோட வாசித்த மாமாவுக்கு நன்றி நன்றி. ஆமா முட்டைக்கோசு கொட்டாக்கோசு இந்த முட்டைக்கோசு உருளைக்கிழக்குல எங்களுக்கு வந்து சாப்பிடுறது எந்த ஊர்ல பார்த்தாலும் அதே முதல் அதே டேஸ்ட் பொருள் போயிட்டு இருக்குது. ஆமா, அதனால சிறந்த பற்றி இங்கே அறிவாக தாராள சுருதி கலைஞர் மதுரை திருப்பூர் வரலாமலுக்கும் அள்ளிலக மன்றத்தை நாதீஸ்வரன் அவர் சீனன் தாரம். சிறப்பாக பக்கம் மேலும் நம்பர் 1 பக்கம் மேலும் மற்றது நாடகத்துக்கு அருமையான ஒரு சிறப்பாக இங்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி ஒளி ஸ்தாபனம் நமது உருட்டுவது காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் எடுப்பதுவே உறங்கு குணம். ஆண்டே இறங்குவோரை கொன்று முதலை குழும். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. இறக்கும் போது
அப்படி அருமையான முறையில் சிறப்பாக அமைத்து கொடுத்த அண்ணன் திருப்பதி அண்ணன் மலைச்சாமி அண்ணா அவர்கள் மனசும் பெருசுதேன் பிள்ளைகளுக்கு சம்பள காசு ரொம்ப நல்லபடியா அதான் தீக்கிரம் தூக்கிட்டு போய் வேற ஏதாவது சொல்லிக்கிட்டேன் நல்லா பாட்டு பாடு. அதனால் அருமையான முறையில் வேண்டி தெரிந்து சாப்பாடு ஏற்பாடு அருமையாக ஏற்பாடு செய்த அன்பு கிராமத்தார்களுக்கும் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் சார்பாகவும் எங்களுடைய கலைஞர்கள் சார்பாக நின்ற அந்த நன்றியை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னாடி இங்கு இந்த மாட்டம் காத்துக் கொண்டிருக்கும் நல்ல மங்கை அப்படின்னைய சுந்தரி சுந்தரி நாட்டிய காரங்கள் சிங்காரி உங்கள் முன்னால் அப்படி பரதத்தை காத்துக் கொண்டிருக்கும் அருமையான சக்கலத்தி மகள் வருகிறார் கொட்டையை தட்டுகிறார் வந்து கொண்டிருக்கிறார். இவன் வைத்த ஒரு மழை வேண்டதே கிடையாது. வயிற்றுல இவன் வைத்த கால் வைத்த ஒரு மழை வேண்டதே கிடையாது. வயிற்றுல சண்டாளி கிராதகி பாதகத்தி பாதகத்தி என்று சும்மா பாத அகத்தியா டான்ஸ்கார பாப்பா நடன குயில் நல்ல கிளீப்பா இருக்கு வந்திருக்க பிள்ளை டான்ஸ்கார பிள்ளை வேற வாசிங்க வேற சொல்றா அவ வேற சொல்லணுமாங்க அது அது மூஞ்சி முகர கட்டிங்க பப்புனக்காரன அசிங்கமா பேசுறான். அவன் கவனிச்சு பார்த்தீங்களா கோமாளி நாய நக்கன உள்ளவா உள்ள மைத்துக்கு நீ வா ஆளு மண்டையும் பாரு உன் பேர சொல்லணுமாக்க சொல்ல முடியாது உன் பேர சொல்லணும் நானு டான்ஸ் அவங்களுக்கு ஆசிரியமா உங்க சந்தை வெளியில வச்சுக்கீங்க பேரு எனக்கு தெரியுதுங்களா அது புது பிள்ளையா இருக்கு நீ தான் சந்திக்கிறேன் அசு பேரா இந்த பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை நீ தான் மாட்டேன் பேரு ஆனா எல்லாமே புதுசா இருக்கா எல்லாம் இல்ல கொஞ்சம் சட்டி நெருங்கி வச்சு வெட்டி வச்சிருக்கான் நான் ஆள் குத்தி போட்டுக்கிறேன் இல்ல பாப்பா இருக்கத சொல்லு பாப்பா உங்களுக்கு உடம்புக்கு முடியாத மெடிக்கல் நல்லா செய்வேன் அப்படியா கட்டிங்க போட்டா தான் செய்வீங்கன்னு கண்டிப்பா சத்த வன்முறை செய்வேங்க அப்படியா மைக்க வேணா கொண்டு வந்து வச்சிருவா இருந்தாலும் சொல்லி தொலைங்க பாவாடை தேவனி பாவாடை எல்லா பேரும் தான் போட்டுருப்பாரு இவன் எதிரிங்க வேலை சொல்ல முடியுமா பாவாடை தாவணிங்கிற வெறும் பாவாடையோட வந்திருக்கு தாவணியை காணும் பவதாரணி பவதாரணி கையிலே வழங்கியெல்லாம் கலகலந்து ஆடையிலே உன் காதிலே பழுதிருந்தும் சதிதாளம் போடையிலே கஞ்சி பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமே சுண்டு நட போட்டுக்கிட்டு உறவிலே உங்கள் முன்னால் பபுலாக எடுத்துக் கொண்டிருப்போம் மதுரை ஏற்பட்ட சோழங்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த நல்லூர் மாணவர் போற்றக்கூடிய பிவி முத்துவேல் அவர்களின் சிசிய புள்ளியமாகிய சோழங்குடியை சேர்ந்த சங்கராச்சாரிய பபுல்காமி என்ற திரைப்படம் கொண்டு போயிட்டு அடுத்த புள்ளியை அனுப்புறேன். நீங்க எல்லாரும் அமைதியாக நாடகத்தை சிறப்பித்து கேட்டுக்கொண்டு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்.
மணிதேங்கா